सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிக்கா நியூ சிலபஸில் செகண்ட் பேப்பரில் வரப்போகிற 10th ரோமனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இது கிராமர் பார்ட்டு. 2 மார்க் கொஸ்டின் 8 கொடுத்துருப்பாங்க, ஏதாவது 5 தான் எழுத போகிறோம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் நல்லா பார்த்துக்கங்க, கண்டிப்பாக இதுலேருந்து 5 வந்துடும். நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நிச்சயம் நிறையா மார்க் எடுக்கலாம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकॉन दबा कीजिए. क्वेश्चन எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, செகண்ட் பேப்பரில் 10th रोमना வரும். किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாஷா கிசே कहते हैं? மொழி என்றால் என்ன? மனுஷ்ய அப்னே மன் கே விச்சார் கோ, மனிதன் தனது மனதின் எண்ணத்தை முஹ்சே போல்கர் தூசரே மனுஷ்ய தக் பகுஞ்ச்தா ஹை, தனது எண்ணங்களை வாய் வழியாக மற்றொரு மனிதனிடம் கொண்டு சேர்ப்பதே மொழியாகும். இஸ் போலி கோ ஹம் பாஷா கஹத்தே ஹைன், இந்த சொல்லையே நாம் மொழி என்று கூறுகிறோம். செகண்ட் ஒன், வியாக்கரன் கிசே கஹத்தே ஹைன்? இலக்கணம் என்றால் என்ன? भाषा को शुद्ध रूप से बोलने या लिखने के नियम निर्धारित करने वाला शास्त्र व्याकरण है. மொழியை தெளிவாக உச்சரிக்கவும் எழுதவும் கடைப்பிடிக்கும் விதிகளையே நாம் இலக்கணம் என்று கூறுகிறோம். தேர்ட் ஒன், शब्द किसे कहते हैं? किन किन दृष्टियों से शब्दों का वर्गीकरण किया जाता है? சொல் என்றால் என்ன? அது எத்தனை வகைப்படுத்தப்படுகிறது? சார்த்தக் துவனி சமூஹ் கோ ஹம் ஷப்த கஹத்தே ஹைன், அர்த்தமுள்ள ஒலிகளின் குழுக்களையே நாம் சொல் என்று கூறுகிறோம். व्युत्पत्ति, रचना या बनावट, प्रयोग, इन 3 दृष्टियों से शब्द का वर्गीकरण किया जाता है. व्युत्पत्ति, रचना या बनावट, प्रयोग என்று 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது. फोर्थ वन, संज्ञा की परिभाषा दीजिए. संज्ञान नाउन अर्थम. डिफाइन नाउन, किसी व्यक्ति, स्थान, जाति, भाव और संबंध को सूचित करने वाले शब्द को संज्ञा कहते हैं. ஒரு நபரையோ இடத்தையோ இனத்தையோ உணர்வையோ மற்றும் அது சம்பந்தமாக குறிப்பிடப்படும் சொற்களையே நாம் நவுன் என்று கூறுகிறோம். நவுன்னா பெயர்ச்சொல்னு அர்த்தம், சஞ்ஞான பெயர்ச்சொல். ஃபிஃப்த் ஒன், வச்சன் கிசே கஹத்தே ஹைன்? உஸ்கே பிரகார் கியா கியா ஹைன்? வச்சன் என்றால் என்ன? அது எத்தனை வகைப்படும்? शब्द जिस रूप से इसका बोध हो कि वह एक के लिए प्रयुक्त है या अनेक के लिए उसे वचन कहते हैं. ஒருமையா அல்லது பன்மையா என்பதை குறிக்கும் சொல்லே வச்சன் எனப்படுகிறது. ஹிந்தி மேன் வச்சன் கே 2 பேத் மானே ஜாத்தே ஹேன். வச்சன் 2 வகைப்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் ஏகவச்சன், செகண்ட் ஒன் பகுவச்சன். நெக்ஸ்ட் 6th, காரக் கிசே கஹத்தே ஹேன்? காரக்னா காரணிகள், இங்கிலீஷில் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதான். फैक्टर्स என்றால் என்ன? संज्ञा या सर्वनाम का जो रूप वाक्य के अन्य शब्दों के साथ खासकर क्रिया के साथ अपना संबंध प्रकट करे उसे कारक कहते हैं. வாக்கியத்தின் பிற சொற்களுடன் குறிப்பாக வினை சொல்லுடன் அதன் தொடர்பை வெளிப்படுத்தும் பெயர் சொல்லையோ அல்லது பிரதி பெயர் சொல்லையோ நாம் காரக் என்று கூறுகிறோம். 7th ஒன், சர்வநாம் கி பரிபாஷா தீஜியே. டிஃபைன் ப்ரோனவுன். பிரதி பெயர் சொல்லை வரையறு. சஞ்ஞா கே பதிலே, நவுனுக்கு பதிலாக பெயர் சொல்லிற்கு பதிலாக உசி அர்த்தமே பிரயுக்த் ஹோனே வாலே சப்த சர்வநாம் ஹை, அதாவது நவுனிற்கு பதிலாக உபயோகப்படும் பெயர் சொல்லையே பிரதி பெயர் சொல்லையே நாம் சர்வநாம் என்று கூறுகிறோம். சர்வநாம்னா ப்ரோனவுன் அப்படின்னு அர்த்தம். 8th ஒன்,
सर्वनाम के कितने बेत हैं और वे क्या क्या हैं? ப்ரொனவுன் எத்தனை வகைப்படுகிறது, அவை என்ன என்ன? சர்வநாம் கே 6 பேத் ஹேன். ப்ரொனவுன் 6 வகைப்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் புருஷ்வாச்சக் சர்வநாம், செகண்ட் ஒன் நிச்சயவாச்சக் சர்வநாம், தேர்ட் ஒன் அனிச்சயவாச்சக் சர்வநாம், ஃபோர்த் ஒன் சம்பந்தவாச்சக் சர்வநாம், ஃபிஃப்த் ஒன் பிரஷன்வாச்சக் சர்வநாம், சிக்ஸ்த் ஒன் நிஜவாச்சக் சர்வநாம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. नाइन्थ वन विशेषण किसे कहते हैं? उरिचொல் என்றால் என்ன? संज्ञा या सर्वनाम की विशेषता बताने वाले शब्द विशेषण है. பெயர் சொல்லோ அல்லது பிரதி பெயர் சொல்லையோ குறிக்கும் சொல் உரிச்சொல் என்று அழைக்கப்படுகிறது. 10th वन निर्देशक सर्वनाम का दूसरा नाम क्या है? निर्देशक सर्वनामिन வேறொரு பெயர் என்ன? निर्देशक सर्वनाम का दूसरा नाम सार्वनामिक विशेषण है. இதோட இது வந்தாலும் வரும் எக்ஸாமுக்கு, நல்லா பார்த்துக்கங்க. सार्वनामिक विशेषण है. निर्देशक सर्वनाम का दूसरा नाम. 11th वन नामधातु किसे कहते हैं? नामधातु என்றால் என்ன? किस शब्द को छोड़कर अन्य शब्दों के साथ प्रत्यय लगाकर, प्रत्यय அப்படின்னா சஃபிக்ஸ்னு அர்த்தம், जो क्रिया बनी हो, क्रियाना वर्बுன்னு அர்த்தம், उसे नामधातु कहते हैं. சொற்களுடன் சஃபிக்ஸ் சேர்ப்பதன் மூலம் உருவாகும் வினையே நாமதாது என அழைக்கப்படுகிறது. 12th वन काल किसे कहते हैं? காலம் என்றால் என்ன? क्रिया के जिस रूप से उसके करने या होने के समय का बोध हो उसे काल कहते हैं. அதாவது ஒரு வினைச்சொல்லின் செயல் அல்லது அந்த செயல் செய்யும் நேரத்தையே நாம் காலம் என்று கூறுகிறோம். 13th वन प्रमुख रूप से काल के कितने भेद हैं, वे क्या क्या हैं? காலங்கள் எத்தனை வகைப்படுகிறது, அவை என்ன என்ன? प्रमुख रूप से काल के 3 भेद हैं. காலம் 3 வகைப்படுகிறது. भूतकाल பாஸ்ட் டென்ஸ், वर्तमान काल प्रेजेंट टेंस, भविष्यत काल फ्यूचर टेंस. 14th वन क्रिया विशेषण किसे कहते हैं? उसके कितने भेद हैं? வினையுரிச்சொல் என்றால் என்ன? அதாவது வினையுரிச்சொல் அப்படின்னா அட்வர்ப், கிரியா விசேஷன்னா அட்வர்ப். अडवर्ब என்றால் என்ன? அவை எத்தனை வகைப்படும்? क्रिया की विशेषता का बोध कराने वाला शब्द क्रिया विशेषण है. ஒரு வினைச்சொல்லின் பண்புகளை வெளிப்படுத்தும் சொல் வினையுரி சொல் ஆகும். இது 4 வகைப்படும். इसे 4 भेद हैं. रीतिवाचक क्रिया विशेषण, स्थानवाचक क्रिया विशेषण, कालवाचक क्रिया विशेषण, परिणामवाचक क्रिया विशेषण. 15th वन ने का प्रयोग किस काल में किया जाता है? ने என்பது எந்த காலத்தில் பயன்படுத்தப்படுகிறது? कुछ जगहों में कर्ता कारक के विभक्ति चिन्ह के रूप में ने का प्रयोग किया जाता है. சில இடங்களில் ने என்பது பெயரிடல் வழக்குக்கு ஒரு ஊடுருவல் குறியாக பயன்படுத்தப்படுகிறது. 16th वन सामासिक शब्द या समस्तबत किसे कहते हैं? அதாவது காம்பவுண்ட் வேர்டு என்றால் என்ன? கூட்டுச்சொல்னு சொல்லுவோம்ல, அதுதான். மிலே ஹுயே சப்தோன்கோ இணைந்த சொற்களையே சாமாசிக் शब्द या समस्तबत कहते हैं. இணை சொற்களையே நாம் சாமாசிக் शब्द அல்லது समस्तबतன்னு சொல்கிறோம். तत्सम उपसर्ग किसे कहते हैं? जिन शब्दों को संस्कृत भाषा में से बिना किसी परिवर्तन के लिए लिया जाता है उन्हें தத்சம உபசர்க்க கெஹத்தேகேன். எந்த மாற்றமும் இல்லாமல் சம்ஸ்கிருத மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களையே நாம் தத்சம உபசர்க்க என்று கூறுகிறோம். இந்த 17 நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்கோ பகுத் தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.